ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு லேட் ஆகிடுச்சுல. சரி வாங்க, இன்றைக்கும் ரெஸ்லிங் அப்டேட் நியூஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய டாப்பிக்கை கொண்டு தான் இன்றைக்கி வந்திருக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் ரெஸ்லிங் கிங் தமிழுக்கு வந்திருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமா தினமும் போகிற ரெஸ்லிங் செய்களை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. காய்ஸ், ஜீப்ரோஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூடைய போத் சாம்பியன் ஆகிட்டாங்க. ரோமன் ரெயின்ஸ் ஃபார் த வேர்ல்ட் சாம்பியன், சிஎம் பாங்க் ஃபார் த அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன். சிஎம் பாங்க் இந்த வருஷத்தில் ஒரு பெரிய சாதனையை பண்ணியிருக்காரு. போன வருஷம் நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருப்பார். அதை ஒரு நல்ல டிஃபெண்டிங் சாம்பியன் அப்படிங்கிற பேரோட ரெசல்மனியா வரைக்கும் கொண்டு போயிருப்பார். பாலிட்டிக்ஸ் காரணமாக ரோமன் ரெயின்ஸ் கிட்ட தோற்று போனார். அவர் தோற்றது ஏப்ரல் மந்த்துங்க. மே, ஜூன், ஜூலை பிறந்த உடனேயே மனுஷனுக்கு யோகா வந்துருச்சு. வெறும் 2.5 மாதம் டபிள்யூபிள்யூல 75 நாள் தான். அந்த 75 நாளில் வரும்போது மீண்டும் டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணார். இதை ஒரு பழைய மெத்தடில் செலிப்ரேட் பண்ணார். கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி சிக்காகோவில் டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப் வின் பண்ணும்போது இதே மாதிரி தான் ஃப்ரிட்ஜுக்குள்ள தூக்கி வைப்பார். அதே ஃபார்மெட்டாக பண்ணார். இதே மாதிரி தான் வின் பண்ணிவிட்டு ஃபேன்ஸுக்கு கிஸ் கொடுத்துருப்பாரு. அதே ஃபார்மெட்டாக பண்ணார். அதாவது இதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபார்மேட் பண்ணாரோ அதே இதை சிஎம் பாங்க் பண்ணார். சிஎம் பாங்க் பண்ணுறது எல்லாமே கிங் மேக்கர் மாதிரி இருக்குல்ல. பொதுவாகவே பங்கை பார்த்து நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க. பங்கு ஒரு கார்ப்பரேட் ஆள். அதாவது பங்கு கிட்ட ஒரு சாம்பியன்ஷிப் போச்சுன்னா அதை கார்ப்பரேட் அளவுக்கு கொண்டு போவார்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பங்கு இதுக்கு முன்னாடி அப்படி தான் கொண்டு போயிருக்காரு. ஆனால் அவர் என்ன ஒரு விஷயம்னா, இப்போ ரோமன் ரெயின்ஸே மிஞ்சிட்டாரு. டபிள்யூபிள்யூக்கு சில வருடங்கள் தானே ஆச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 12 வருஷமாக ரெஸ்லிங் கெரியரே இல்லை. அவர் டபிள்யூபிள்யூவில் இல்லாத நேரத்தில் கூட டபிள்யூபிள்யூவில் நிறைய ரெக்கார்டை ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தார். 444 நாள் டபிள்யூபிள்யூ சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை. ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் ரெஸ்லிங் கெரியரில் எத்தனை தடவை சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காரு? ஒரு 3 தடவை டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காரு. 2 தடவை யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா போத்தாக பார்த்தீங்கன்னா அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா வேர்ல்டு டைட்டிலில் ஒரு வின் பண்ணியிருக்காரு. டோட்டலாக பார்த்தோன்னா எத்தனை 5-7 டைம் டபிள்யூபிள்யூ வேர்ல்ட் சாம்பியன். பட் ஆனால் பங்கு இந்த தடவை ரோமனையே மிஞ்சிட்டாரு. பிகாஸ் இதுவரைக்கும் ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் 11 தடவை டபிள்யூபிள்யூ வேர்ல்ட் சாம்பியன். டபிள்யூபிள்யூ வேர்ல்ட் சாம்பியன் இல்லைங்க, போத் வேர்ல்ட் சாம்பியன். அதாவது இதுக்கு முன்னாடி அவர் பார்த்தீங்கன்னா ROHல சாம்பியனாக இருந்தார். அதுக்கப்புறமா AEWல 2 டைம் ஹெவிவெயிட் சாம்பியனாக இருந்தார். இதெல்லாம் சேர்த்து டபிள்யூபிள்யூ மட்டும் அவர் பார்த்தீங்கன்னா 7 தடவைக்கு மேலே டபிள்யூபிள்யூடைய சாம்பியனாகவும் இருந்திருக்கிறார். கிட்டத்தட்ட இப்போ சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காருல, இதை சேர்த்து 8 தடவை. ரோமன் ரெயின்ஸை விட 1 மடங்கு அதிகமாக சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி இப்போ கெத்து காட்டியிருக்கிறாரு. பங்கு நீ உண்மையிலேயே வேறு லெவல் தான் ஐயா. சமி ஜெயின் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்று ஒரே வாரத்தில் தோற்று போனார்ல. கார்ப்பரேட் ரீதியாக இதை பற்றி தான் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் தப்பு அப்படிங்கிறது யார் மேலே இருக்குது அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, சமி ஜெயின் மேலே தான் இது தப்பு இருக்குது. அதாவது டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா பிளானை சொல்லியிருப்பாங்க, நீ சவுதி அரேபியாவில் வின் பண்ணணும். அதுக்கான காரணம் சவுதி அரேபியா இஸ்லாமிய கண்ட்ரி. அதில் வெற்றி பெற்று ஒரே வாரத்தில் தோக்கணும் அப்படிங்கிறதுக்கு சமி ஜெயின் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாது. ஆக்சுவலி சமி ஜெயின் அதை அக்செப்ட் பண்ணிட்டா கூட அவருக்கு கண்டிப்பாக அடுத்த வருஷம் அந்த சாம்பியன்ஷிப் கிடச்சிருக்கும். பிகாஸ் சவுதி அரேபியாவில் ரெஸ்ல்மேனியா நடத்துது. சவுதி அரேபியாவில் ஒரு ஷோ நடக்குது. அதில் சமி ஜெயினை சாம்பியன் ஆக்கினா நல்லா இருக்கும்னு நினச்ச டபிள்யூபிள்யூ சமி ஜெயினை சாம்பியன் ஆக்கும் பட்சத்தில் ரெஸ்ல்மேனியாவே டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் நடத்துகிறாங்கன்னா அதில் கோடி ரோட்ஸை சாம்பியன் ஆக்கி எப்படி ஒரு மூமெண்ட்டாக பண்ணுவாங்க? கரெக்டு தானே? சமி ஜெயினுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கும். அது யார் சாம்பியனாக இருந்தாலும் அவங்கள பீட் பண்ணி ஒரு பெரிய மூமெண்டம் பண்ணியிருப்பார். ஆனால் அது நாள் வரைக்கும் பொறுக்காத சமி ஜெயின் இப்போவே நம்ம சாம்பியன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்கிறாரு. எல்லாம் ஓகே தான். சமி ஜெயின் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அவருடைய உண்மையான கதறலை காட்டியிருக்காரு. அதாவது நேற்றுக்கு மண்டே நைட்டாக முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் நிறைய பேர், அதாவது சொந்த ஊரால் தானே எல்லாருமே ஏற்றுக்கிட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. சமி ஜெயினை பார்த்து கிண்டல் அடிச்சிருக்கிறாங்க. சமி ஜெயினும் பார்த்து கோவத்தில் திட்டியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா சமி ஜெயின் கண் கலங்கி அழுதுருக்கிறாரு. எஸ் கைஸ், உண்மையிலேயே அழுதுருக்காரு மனுஷன். ஏன்னா சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட நான் 11 வருஷத்துக்கு அப்புறமா வின் பண்ணியிருக்கிறேன். இந்த கார்ப்பரேட் மைராண்டிங்க கார்ப்பரேட்டாக விஷயம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் சாம்பியன்ஷிப்பை பங்கிட்ட தூக்கி கொடுத்துட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பாவலப்பட்டு மனசில் இருக்கிற உண்மையான கதையில் சிஎம் பாங்க் மத்தியில் பார்த்தீங்கன்னா, அதாவது சிஎம் பாங்க் அந்த பக்கம் போயிட்டு தான் இருக்காரு. அவர் மத்தியிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம சமி ஜெயின் அழுது தீர்த்துருக்காரு. உண்மையிலேயே மனசு அழுதுருக்காரு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, சமி ஜெயின் கஷ்டப்பட்டு அழுறதை கூட கேமரா மூலியமாக வீடியோ எடுத்து அதன் மூலியமாக காசு சம்பாதிக்கிறானுங்க. சரி, சமி ஜெயினுடைய ஹீல் கேரக்டருக்கான டைமிங்
இப்போ அமைஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன். சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். நேற்றுக்கு மண்டேன் ஹிட்டால் இதை யாருமே எதிர்பார்க்கல. அதுதான் ப்ரான் பிரேக்கர் அண்டர் ரேட்டாக போனது. ஆஸ்டின் தெரி மெயினால் ஆனது மட்டும் இல்லாமல் மேக்ஸின் துருப்பியை தூக்கிட்டு செஞ்சுருப்பார். இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரேக்கருக்கு ஒரு பெரிய புஷ் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ அவர் டாக் டீம் டிவிஷனில் WWE மீண்டும் போடுவாங்கன்னு எதிர்பார்க்கல. மேக்ஸின் துருப்பி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுவாங்க நம்ம சத்தியமாக எதிர்பார்க்கல. இப்போ மேக்ஸின் துருப்பி அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா இந்த விஷன் டீமில் ஜாயின் பண்ணிட்டாங்க. என்ன ஒரு விஷயம்னா விஷன் டீமில் இதுக்கப்புறம் பால் ஹேமன் கிடையாது. பால் ஹேமன் பேக் ஸ்டேஜில் சொல்லிட்டு போயிருப்பார். நியூ டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுக்கப்புறமா இவங்க நியூலாக பார்த்தீங்கன்னா இவங்க டீமாக சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள் பால் ஹேமனே இல்லை. மேக்ஸின் துருப்பியை மெயின் கார்டாக வச்சு இவங்க ஃபோட்டோ ஷூட் எடுத்துருக்காங்க. மேக்ஸின் துருப்பி, ப்ரான் பிரேக்கர் அண்ட் ஆஸ்டின் தேரி. ஐயா ப்ரான் பிரேக்கரு கடைசியில் நிலைமை இப்படி ஆயிடுச்சே, பேடாஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று உண்மையிலேயே பேடாஸுமாவாக மாற்றிட்டாங்களேயா. சரி, என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் பால் ஹேமன் உன்னை ஒரு பெரிய சாம்பியன் ஆக்குவார். இதில் என்ன ஒரு விஷயம்னா வார்த்தைக்கு வார்த்தை ப்ரான் பிரேக்கரை பார்த்து நீ ஃபியூச்சர் ஆஃப்டர் WT அப்படி ஃபியூச்சர் ஆஃப்டர் WTன்னு சொல்லுவார். இப்போ ஆஸ்டின் தெரிந்த விஷன் டீமில் மெயின் கார்டு மாதிரி தெரிகிறாரு. ஏன்னா பால் ஹேமன் லோகன் பாலை பார்த்தோ ப்ரான் பிரேக்கரை பார்த்தோ பேசியிருக்க மாட்டார். ஆஸ்டின் தேரியை லீடாக வச்சு அவர்கிட்ட தான் பேசியிருப்பார். ஆஸ்டின் தேரிக்கு தான் அந்த பொண்ணும் கிடச்சிருக்குது. கடைசியில் பாருங்களேன், ப்ரான் பிரேக்கரை கலத்திட்டு WWE பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் தேரி பக்கம் போயிட்டாங்க. என்னத்தை சொல்கிறது. சரி, ஆஸ்டின் தேரிக்கு தான் இந்த பொண்ணுங்க மேட்டர்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மேக்ஸின் துருப்பியை சேர்த்துருக்காங்க போல இருக்குது. இப்போ ஒரு டீமை பார்த்து ஐயோ பாவமாக இருக்கியான்னு சொல்லணும்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அகிலா தோசாவையும் ஓடிசியும் பார்த்து தான் தோணுது. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே WBCயில் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாகவே கல்லாவை கெட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் மேக்ஸின் துருப்பி தான். அப்படிப்பட்ட மேக்ஸின் துருப்பியே பார்த்தீங்கன்னா இப்போ விஷன் டீமில் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி அவங்க சேஃப் ஆகிட்டாங்க. WT இதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க தேவை இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால. ஆனால் இவங்க ரெண்டு பேருடைய எதிர்காலம் எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு தான் தெரில கைஸ். ஷேமஸ் WWEயில் பார்த்தீங்கன்னா 17 வருடத்துக்கு மேலே ஒர்க் பண்ணார். இது வரைக்கும் நிறைய டைட்டில் வின் பண்ணியிருக்கிறாரு. ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் ஒரு தடவை, WWE சாம்பியன்ஷிப்பை 3 தடவை, யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை எத்தனை தடவை 4 தடவை வின் பண்ணியிருக்காரா. சரி, இத்தனை தடவை வின் பண்ணியும் அவர் இது வரைக்கும் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணலை. டாக் டீம் சாம்பியன்ஷிப்பில் 5 தடவைக்கு மேலே வின் பண்ணியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஷேமஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தான் ரஸ்லிங் கரியரில் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பல விதத்தில் சொல்லியிருக்காரு. ஆனால் ட்ரிபிள் ஹெச்சுக்கு அது பிடிக்கல போல இருக்குது. ஜான்ஸ்னாவை கூட தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் கடைசி ஒரு வாரத்துக்கு முன்னாடி இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் பார்த்து அழகு பார்த்த ட்ரிபிள் ஹெச் ஷேமஸை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரல. ஷேமஸை இப்போ WWE விட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உண்மையிலேயே பார்க்கும்போது ஷேமஸை பார்க்கும்போது பரிதாபமாக தான் ஏங்க இருக்குது. ஏன்னா இத்தனை வருஷம் உழைச்சி அவர் கேட்டது WWE சாம்பியன்ஷிப் பண்ண வாய்ப்பு இல்லை, அந்த இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் பண்ண வாய்ப்பு தாங்கயா, நான் வின் பண்ணி கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆயிரேன்னு. ஆனால் வயசாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கல. ஷேமஸ் உங்களுக்கு AEW டோர் ஓப்பனிங்கில் இருக்குது. உங்களுக்கு ஏற்ற எல்லா திறமைகளும் எல்லா சாம்பியன்ஷிப்புக்கான வாய்ப்பும் AEW இருக்குது. எனக்கு தெரிஞ்ச மனுஷன் AEW தான் போகிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவரோட ஃப்ரெண்டு சிசாரா வேறு அங்கே தான் இருக்கிறாரு. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம்.